வணக்கம்மா. வணக்கம். ஆமா, இன்னைக்கு நம்ம பேச நினைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நாகதோஷம். ஏன்னா இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜோசியருக்கு இடையில காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், முன்னோர்கள் செஞ்ச பாவ விஷயங்கள் சொல்லிட்டு நாக விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. இப்ப இந்த போல ஒரு நாகத்தை ஏதாச்சும் பண்றதுனாலயோ இல்ல நாகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின நம்ம ஒரு வீடு வச்சதுனாலயோ இந்த நாகதோஷம் ஏற்படுமா? இது எந்த அளவுல ஒரு ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணும்? ஒரு சாதாரண மக்களுக்கு இது புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கம் சொல்றீங்களாமா? ஃபர்ஸ்ட் நாகதோஷம்னா என்னன்னு சொல்லிடலாம். சரிங்க. யாரோட ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்து 1, 2, 5, 7, 8, 12ல ராகுவோ கேதுவோ இருந்தா நாகதோஷம். சரிங்க. இது பேசிக். பேசிக். ஓகே. இதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம்னா கல்யாணம் தான் மெயினா. கல்யாணத்துல 1, 2, 7, 8 தான் ரொம்ப கடுமையான தோஷம். சரிங்க. அதுக்கு நம்ம அதே மாதிரி இருக்கிற ஜாதகம் தான் எடுக்கணும். புரியுது, புரியுது. சப்போஸ் ஒருத்தருக்கு அஞ்சுலயோ அஞ்சுல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவருக்கு எடுக்கக்கூடிய ஜாதகத்துல அந்த ஜாதகிக்கு அஞ்சுல ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. ஆனா ஓ. சர்ப்பதோஷமும் இருக்கணும். இதுதான் அதோட ரூல். ஏன் அப்படின்னா அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதனால இத பாக்குறோம். இத சரிங்க. ஓவர் லுக் பண்ணிட்டோம். என்ன அப்புறம் சரி. நம்ம கிட்ட எப்ப வருவா அப்படின்னு கேட்டா, எப்ப குழந்தை பிறக்கலையோ அப்போ அஞ்சாம் இடம்னு இருப்பதனால் குழந்தை தோஷம் ஏற்படும் yes, சொல்றீங்க. குழந்தை சரிங்க. பாக்கியத்தை புத்திர பாக்கியம் கெட்டு போறதுனால அவ வருவா. சரிங்க. வந்தா நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஓ. அப்போ பிரசன்னத்துக்கு போனோம். சரிங்க. இந்த எப்படி பிரசன்னத்துல போகும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, அதாவது அந்த இடத்தை அசுத்தம் பண்ணதுனாலயா, பாம்பு அடிச்சதுனாலயா, ஓ. இதெல்லாம் அது பிரசன்னத்துலதான் தெரியும். அப்போ ஜாதக பிரசன்னத்துல எப்படி முறையில தெரியும்? ஜாதகத்துல இப்போ 1, 2, 7, 8 ராகுவோ கேதுவோ இருப்பதனால் நாகதோஷம்னு நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களாமா? இல்ல, நாக தோஷம்தான். ஆமா. ஆனா எப்போ ஒருக்கா புத்திர பாக்கியம் தள்ளி போறதோ அந்த அப்போ காலகட்டத்துல. இத மறுபடியும் பார்க்கும்போது பிரசன்னம் தான் பார்க்கணும். ஓ, புரியுது. எதனால? என்ன பரிகாரம் பண்ணணும் அல்லவா? ஆமா, ஆமா, ஆமா. பரிகாரம் பண்ணணும்னா அது எந்த மாதிரி அப்படிங்கறத பிரசன்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும். சரிங்க, சரிங்க. வெறுமனே அவளை போயிட்டு ராகு கேது தோஷம் இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாரும் ராகு கேது தோஷம் இருக்குன்னா ஒன்னா காளஹஸ்தி, காளஹஸ்தி. ஆமா, இல்லைன்னா ஆமா. திருநெல்வேலிபுரம், திருப்பாம்புரம், என்ன அப்புறம் கீழ்பெரும்பள்ளம் கேதுவுக்காக, அப்புறம் உத்தமபாளையம் தேனி பக்கத்துல ஓ. ராகு கேது தோஷம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் அது. அதுல ஓகே. கல்யாணம் ஆயிடுத்து குழந்தை பிறந்துச்சுன்னா ஓகே, பெரிய இஷ்யூஸ் இல்ல. சரிங்க. தென் எப்போ குழந்தை பிறக்கலையோ அந்த அப்போ காலகட்டத்துல. தான் வழி. சரிங்க, சரிங்க. பிரசன்னத்துல எப்படி வழி அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப சப்போஸ் ராகு இருக்க, ராகு கூட மாந்திக்கு சம்பந்தம் வந்துருக்கு. சரிங்க, அதாவது மாந்தியோடைய 5, 7, 8ல ராகு இருக்கா அப்படின்னா சர்ப்பதோஷம் தான். சரிங்க. சரிங்க. இதுக்கப்புறம் இது எதனால சர்ப்பதோஷம் அப்படின்னு கேட்டோம்னா, 5ல இருந்தா அதாவது சர ராசியில ராகு இருந்தார் சரிங்க. அப்படின்னு சொன்னா அந்த பாம்பு புத்து இருந்த இடத்தை அசுத்தம் பண்ணது. ஓ, அதாவது அந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறதுனாலயோ இல்ல வீடு அங்க. கட்டினது, அந்த ஓ. பாம்பு புத்தை இடிச்சது, ஓ. அதுக்குள்ள தோஷம். சரிங்க, சரிங்க. அது சரி. சரராசியில இருந்ததுன்னா. ம். அதுவே ஸ்திர ராசியில இருந்ததுன்னா சிலப்ப சில நாகங்கள்லாம் மரத்துல வாழும். ஆமா, அந்த ஆமா. மரத்தை வெட்டினது. சரிங்க, சரிங்க மேம். அப்படி ஒரு இது. ம். அதுக்கப்புறம் உபய ராசியில இருந்தது அப்படின்னு சொன்னா சர்ப்பத்தை கொன்ன தோஷம். ஓ, உபயராசினா அது பொண்ணு இருக்காங்க. அதாவது சரராசினா உங்களுக்கு மேஷம், கடகம், துலா, மகரம். சரிங்க. இதுல எல்லாம் மாந்தி சம்பந்தப்பட்டு ராகு அங்க இருந்தா பிரசன்னத்துல ஓ, ஓ, ஓ. அது இருந்ததுன்னா அந்த சர்ப்ப புத்தை இடிச்சது, அதுல இருக்கிற முட்டைய இடிச்சது,
அது எல்லாம் அதுல வந்துரும். சரிங்க அதே சரிங்க. ஸ்திர ராசியில இருந்தது அப்படின்னா அந்த நாகம் வாழற மரத்தை வெட்டினது. வேற்றினது. என்ன, அதுக்கப்புறம் உபய ராசி, பாம்பை பார்த்தா சும்மா இருக்கும், அது அதோட வேலையை பார்த்துன்னு போறது. அதோட இடத்துக்கு நம்ம போல, ஆமா. நம்ம வந்துட்டு அதோட இடத்துக்கு போய் அதோடைய ஹேபிட்டோட்ட நம்ம தான் டிஸ்டர்ப் பண்றோமே தவிர அது நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. சரி சரி. நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை கொல்றது. புரியுது புரியுது. சில பேர் சொல்லுவாங்க அதுக்காக பார்த்த உடனே விட முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஆமா. நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை. சர்ப்பத்தை கொன்ன தோஷம் வந்து உபய ராசி, அதாவது மிதுனம், கன்னி, தனு, மீனம், இதுல ராகு, பிரசன்னத்துல ராகு இருந்து மாந்தி சம்பந்தப்பட்டிருந்தால் அது வந்து இது வந்துட்டு பாம்ப கொன்ன தோஷம் ஆயிடும். இதுதான் உபயராசி. உபயராசி. இதுதான் சர்ப்ப தோஷத்துக்கு உள்ள விஷயம். இதுல சரி. இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. கூட சனி, மாந்தி கூட சனி இருந்து ராகு சம்பந்தப்பட்டுட்டா இது எல்லாமே செஞ்ச தோஷம். ஓ, மூணுமே செஞ்சிருக்காங்க. எஸ், சனி சேர்ந்துருக்குன்னா அது இருக்கிற இடத்த அசிங்கப்படுத்துறது. அதாவது பாம்பு புத்தி இருக்கிற இடத்துல போயிட்டு வேஸ்டேஜ போடுறது. ஆமா ஆமா ஆமா. என்ன, அந்த இடம் அதோட வீடு, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்தா சும்மா இருப்போமா? இல்லை. இதெல்லாம் தான் சர்ப்ப தோஷம். இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு பிரசன்னத்திலும் போதுதான் சொல்ல முடியும். சரி. இது வந்து என்ன, இப்போ நம்ம நிறைய ஜீவஜாலங்கள் இருக்காங்க. இப்போ ஆஹ் பூமியில வந்து நிறைய ஜீவன் இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த ஆஹ் நாகத்தை மட்டும் கொன்னா இந்த மாதிரி பாவம் வருது. ஏன்னா சாதாரண மக்கள் அப்படித்தானே திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா மத்த ஜீவன்களை நம்ம அப்படிதான். கொல். அது எதனால? ஆமா ஆமா. அது எதனால? அது ஒரு நல்ல கொஸ்டின் தான். என்ன கேட்டா, நம்ம வந்து எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய வேதம் சொல்றது, அதுக்கப்புறம் நம்மளுடைய புராணங்கள் சொல்றது. ஆமா. என்ன, அப்படி பார்க்கும்பொழுது நாகத்துக்கு ஒரு பெரிய இடம். மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிறதே வந்துட்டு நாகத்து நாகத். மேலதான், ஆதிசேஷன்கிற நாகத்துக்கு மேல. சிவன் கழுத்துல போட்டு இருக்கிறது சர்ப்பம் தான். என்ன, அதனால நம்மளுக்கு எப்பொழுதுமே வேற எதையுமே சொல்லல. இன்னொன்னு சொல்றோம், கோஹத்தி சொல்றோம். ஆமா ஆமா என்ன, ஆமா. அது வந்து என்ன ஆயிடுதுன்னா பிரம்மஹத்தியில வந்துடுறது, சரிங்கம்மா. பசுவை கொன்னது. ஓகே. என்ன, இது ரெண்டும் வந்து சுவாமியோட கனெக்டட். யாரானாலும் ஒரு சிவன் ஒரு குலதெய்வமா இருக்குன்னா அவருக்கு ஒரு சர்ப்பம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. மகாவிஷ்ணு இருக்காருன்னா அவர் ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த நாகதோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது, சரிங்க. அதுவும் ஒரு காரணம். சரி. அதனாலதான் நம்ம கேரளா பக்கம்லாம் சொல்லுவா, இந்த பரிகாரம் பண்ணும்போது ஆடி ஆவணியில பண்ண மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, நீங்க இதுலயே பார்க்கலாம், மீன் பிடிக்க போக வேண்டாம்னு சொல்லுவா. ஆமா அதெல்லாம் அதோடைய இனப்பெருக்க காலம். அந்த காலத்துல அந்த பாம்பை அடிக்கும் போது அது என்ன ஸ்டேஜ்ல இருந்து நம்மளுக்கு தெரியாது. ஆமா. அது முட்டையிட்டுட்டு அதோடைய குட்டிகளுக்கு இறை தேட போயிட்டு திரும்பி வரலாமா இருக்கலாம், இல்லை அதோடைய கர்ப்பத்துல குட்டி இருக்கலாமா இருக்கலாம். அதனாலதான் மனுஷனுக்கு இல்லாம போகுது. புரியுது புரியுது. இதுதான் அதோடைய ரீசன் இது இப்போ சர்ப்பதோஷத்துக்கு. யார் செஞ்ச யார் செஞ்ச பாவம்னு இருக்குங்களாமா? இப்போ நான் நம்மளுக்கு வந்து 5ஆம் இடத்தோட. என்னோட வாழ்க்கையில நான் வந்து பாம்பை வந்து அடிச்சது இல்ல, கொன்னது இல்ல. ம், நான் எந்த தப்புமே ம், பண்ணல. என்னோட ம். முன்னோர்கள், தாத்தாவோ தாத்தாவுக்கு அப்பாவோ எல்லாம் ஒரு நாகத்துக்கு ம். ஏற்படுத்தின ஒரு தோஷம் எனக்கு வருமா? இல்ல நான் செஞ்ச தோஷம் மட்டும்தான் எனக்கு கண்டிப்பா வரும்? வரும். வரும். கண்டிப்பா வரும். என்ன காரணம்னா நம்ம யாரால ஆனோம், நம்மளுடைய ஜீன் மூதாதையர்ல இருந்து வருது. அவ ஆமா. குடுக்குற சொத்தை வாங்கிக்கிறோம் இல்லையா. ம், ம். எங்க தாத்தா கொடுத்தார், மஞ்சக்காணி கிடைக்கிறது, இது எங்க தாத்தாவோட வீடு எல்லாம் சொல்றோம்ல, அவ பாவத்தையும் நம்ம ஏத்துண்டுதான் ஆகணும். சரிங்க வேற சரி. வழியே கிடையாது. இதே போல எல்லாரோட அதனால மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய விஷயம், இப்போ பாம்பிலே வந்து கேட்கல. பல வகையான பாம்பு இருக்கு இல்லைங்களா?
ம். அதாவது நம்ம இதுடைய படம் இருக்கக்கூடிய ம். பாம்புகள் இருக்காங்க. இதே படம் எடுக்காத ம். சாதாரண பாம்புகள் இருக்காங்க. அதாவது சர்ப்பதோஷம் பார்க்கும்போது நாகத்தை தான் பார்க்கிறோம். நல்ல பாம்பு, ஓ, நல்ல நாகம். படம் எடுத்தாடும் பாம்பு. எஸ். ஓ, சரிங்க படம் சரி. எடுத்தாலும் நல்ல நாகம். சரிங்க அதைத்தான் பார்க்கிறோம். ஏன்னா சரிங்க. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடனே தோல்ல தெரிஞ்சிடும். ஆமா சில ஆமா. பேர் இருக்கு பாருங்க, இந்த சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்லணும், வேற வழி கிடையாது. இந்த லுக்கோட்டோமா, ம். இதெல்லாம் சர்ப்பதோஷத்துல வரட்டும். ஓ, சரிங்க சரிங்க. அப்புறம் சில பேருக்கு வந்துட்டு ஸ்கின் இஷ்யூஸ் ஏர்லியராகவே ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஆமா ஏர்லி ஆமா ஸ்டேஜ்ல. ஆமா ஆமா. இதெல்லாம் அவளோட கர்மாவா அப்படின்னு கேட்டா இல்ல. என்ன, இதெல்லாம் ஆ, ஜீன்ல வருது. சரிங்க. இதுக்கு பரிகாரமா வந்து நம்ம என்ன பண்ணணும்? இல்ல அது பிரശ്നം பார்த்து அதுல இது வரக்கூடிய பரிகாரம் மட்டும்தான் அதுக்கு எடுக்கணுமா, இல்ல ஜாதகத்துல பார்த்து சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரத்தை எடுக்கலாமா? சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆஹ் சில கோவில்கள்ல கருங்கல்ல சர்ப்பத்தை பிரதிஷ்டை பண்றது. சில கோவில்கள்ல போய் கேட்கணும், நாங்க கொண்டு போய் கொடுத்தா வாங்கிப்பேடா கேட்கணும். அந்த மாதிரி ராமேஸ்வரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணணுமா? ராமேஸ்வரத்துல பிரசன்னத்துல பார்க்கும்போது நாகப்பிரதிஷ்டை எஸ், பண்றோம். நாக பிரதிஷ்டை பண்ணணும். அப்படி இல்லைன்னா சில கேரளா கோவில்கள்ல, சில நம்பூதிரி இல்லங்கள்ல இந்த சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் பண்றான். சர்ப்பம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அஷ்டநாக வந்து அதுக்கு அஷ்டநாக பூஜான்னு சொல்லி எஸ், கேள்விப்பட்டிருக்கோம். அதே எஸ், மாதிரி. சரிங்க. அத பண்றான். அது பண்ணணும். அதுக்கப்புறம் முடிந்த வரைக்கும், முடிந்த வரைக்கும் இல்ல, எப்பொழுதுமே நாகத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். பரிகாரம் பண்ணினா பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, பிரசன்னம் பாக்குறவர் சொல்லிடுவார் ம். எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும்னு. கண்டிப்பா ஸ்டிக் ஆன் பண்ணி அதுல பண்ணியே ஆகணும். சரிங்கம்மா. ஏன் அந்த பர்டிகுலரா கேரளா கோவில்ல இருக்கிற நம்பூதிரி இல்லங்கள் சொல்றோம் அப்படின்னா, அவா வீடுகள்ல வாழும் நாகம் இருக்கும், அவா இல்லங்கள்ல. ஆமா ஆமா ஆமா. ஒண்ணு. அதுக்கு அப்புறம் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, இன்னாலும் சொல்லும் பொழுது அங்க இருக்கிற ஸ்ரத்தை இங்க இல்லை. இப்ப அவர் ஒருத்தருக்கு பண்றார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த ஒருத்தருக்கு தான் பண்றார். அதுல ரெண்டாம் ஆளுக்கு இடம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் அந்த டைம், இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம், இத்தனை மணிக்கு முடிக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு நீங்க 11 மணிக்கு முடிஞ்சிருத்து இன்னொரு பூஜையை ஏத்துக்கிறேன், நோ. அந்த ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த ஜாதகனுக்கும் ஜாதகிக்கும் சந்தான பாக்கியம் உண்டுன்னா கண்டிப்பா கிடைச்சுடும். சரிங்க சரிங்க சரிங்க. பிரசன்னத்துப்படி பார்த்து கிடைக்குமாங்கிறதும் பார்ப்போம். இவா வந்து சப்போஸ் பரிகாரம் பண்ணினா இவாளுக்கு கிடைக்குமா, சந்தான பாக்கியம் இருக்கா, அந்த பிரச்சனமும் பார்ப்போம். இது சரி. எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம், இந்த கணவனும் மனைவியுமா சேர்ந்து வந்து பிரச்சனை பார்க்கணும். இந்த எங்க நாள்ல பொண்ணு தான் வந்து எங்கேயோ இருக்கா. பார்க்கணும்னு இருக்குங்களாமா? இப்போ இந்த ஆமா, பிரச்சனை அதெல்லாம் பார்க்க இருக்கு. வர்றதா இருந்தா? நம்மளுக்கு வந்து சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. என்ன, சரி இந்த மாதிரி வரும் பொழுது அந்த நட்சத்திரங்கள்ல சொல்லுவோம், அந்த நாள்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ இதெல்லாம் எடுத்துன்னு வர்றான், அவ கொண்டு வர பொருள்லயே தெரிஞ்சிடும். சரிங்கம்மா சரிங்க. என்ன, பொருளே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த பால் நட்சத்திரங்கள் இருக்கு, அன்னப்பிராசன நட்சத்திரங்கள்னு இருக்கு. அந்த நட்சத்திரங்கள்ல மட்டுமே வந்து பார்த்தா பிரசன்னம் வந்து 100% பலிக்கும். என்ன ரீசன், அதை விட ரொம்ப முக்கியம், பிரசன்னம் பார்க்கிறவர் அவருடைய ரூல்ஸ் படி இருக்கணும். சரி இவாளும் சரி. நம்பிக்கையோட வரணும், நம்பிக்கையோட அத்தனை நாளுக்குள்ள பண்ணணும். பண்ணினா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். ரொம்பவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நன்றி. சப்ஜெக்ட். திரும்பவும் அடுத்த வாட்டி மீட் பண்ணலாமா? ரொம்ப சந்தோஷம். ஓ, நன்றி. கண்டிப்பா நன்றி.